சேலத்தில் தாவேக்க பிரமுகர் பெண்களை ஆபாசமாக படமெடுத்து மிரட்டிய அந்த சம்பவத்தில் அழிக்கப்பட்ட காட்சிகளை மீட்கும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைதான மணிகண்டனை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் செல்போன், மெமரி கார்டு மற்றும் பென்டிரைவ் ஆகியவற்றை சைபர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது அதை மீட்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத் வழங்க நாம் கேட்கலாம். வினோத், விவரங்கள். சேலம் மாநகர் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பிரமுகர் மணிகண்டன் என்பவர் கடந்த சில நாட்களாகவே அவர் அந்த சில பெண்களிடம் நெருக்கமாக பழகி அவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி தனிமையில் அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்ததுடன் அவர்களுக்கு அந்த ஒன்னா இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளையும் அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் வீடியோ கால் மூலம் பேசக்கூடிய பெண்களையும் அவர் ஸ்கிரீன் ரெக்கார்ட் செய்து அந்த வீடியோக்களை அந்த வீடியோக்களை வைத்து அந்த பெண்களை மிரட்டி வந்திருக்கிறார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அந்த புகாரை முறையாக விசாரிக்காமல் கொண்டலாம்பட்டி போலீசார் அந்த வீடியோ ஆதாரங்களை அளித்ததோடு இந்த வழக்கை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் நமது நியூஸ் தமிழ் செய்தி குழுவை தொடர்பு கொண்டு அவரிடம் இருந்த அனைத்து ஆதாரத்தையும் நம்மிடம் ஒப்படைத்திருந்தார். இதனிடையே அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இது குறித்து விரிவான செய்தி நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வெளியாகியது. வெளியான சில நிமிடங்களிலேயே சம்பந்தப்பட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பிரமுகர் மணிகண்டன் கொண்டலாம்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை முறையாக விசாரிக்காமல் அவசரமாக வழக்கு பதிவு செய்து உடனடியாக சேலம் மத்திய சிறையில் அடைத்தார்கள். இந்த நிலையில் இது பெண்கள் சம்பந்தப்பட்டமான வழக்கு என்பதால் இந்த வழக்கானது அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதாவது சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகர பெண்கள் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது அந்த வழக்குகளோட அனைத்து கோப்புகளும் அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து முதல் கட்டமாக அனைத்து மகளிர் போலீசார் அந்த மணிகண்டனை சிறையிலிருந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றோ அல்லது நாளையோ நீதிமன்றத்தை நாடி அந்த கைது செய்யப்பட்டுள்ள மணிகண்டனை கஸ்டடி எடுத்து விசாரிப்பார்கள். ஏற்கனவே கூறியது போல் அந்த மணிகண்டன் தனது செல்போனில் வைத்திருந்த அனைத்து ஆபாச படங்களையும் அழித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவரிடம் இருந்த பென்டிரைவ் மற்றும் மெமரி கார்டுகளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சைபர் கிரைம் உதவியுடன் அந்த அழிக்கப்பட்ட, அதாவது செல்போன் மற்றும் மெமரி கார்டு, பென்டிரைவ் ஆகிய அழிக்கப்பட்ட வீடியோக்களை நீக்கும் பணியில் தற்போது போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இதனால் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மற்றும் மெமரி கார்டுகள், பென்டிரைவ் ஆகியவற்றை சைபர் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அளிக்கப்பட்ட வீடியோக்கள் மீட்கப்படும் பட்சத்தில் அதில் மொத்தம் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். ஏற்கனவே ஒரே ஒரு பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணையான தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த பெண்ணும் இந்த விவகாரத்தில் முறையாக அவர்கள் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நம்மை தொடர்பு கொண்ட பெண்ணும் நீதிமன்றத்தில் சென்று இது குறித்து அனைத்து ஆதாரங்களையும் கொடுக்கிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே காவல்துறை அதிகாரிகள் இனியும் இதில் காலம் தாமதம் செலுத்தாமல் பாதிக்கப்பட்ட பெண்களை விரைவில் கண்டறிந்து அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெற்று மணிகண்டன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் நம்மிடமே சுமார் 56 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதான அனைத்து ஆதாரங்களும் நம்மிடம் உள்ளது. இது மட்டுமல்லாமல் நம்மிடம் பேசிய அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவரது செல்போனில் ஆயிரக்கணக்கான ஆபாச படங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே பல காவல்துறை அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார். இதற்கு விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.